எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடகம் ஆயில்யம் 2026 ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். கடகம் ஆயில்யத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கிரக அமைப்புகள் எடுத்துக்கிட்டால் முதல்ல பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கலாம், அப்புறம் நெகட்டிவான விஷயங்களை பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதம் நிறை குறை ரெண்டுமே இருக்குது, அதை சேர்த்து பார்க்கலாம். முதல்ல நிறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நட்சத்திராதிபதினு சொல்லப்படக்கூடிய புதன், அதாவது ஆயில்யத்துக்கு அதிபதி புதன் தான். ஸோ அந்த புதனுடைய நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மாதத்துடைய முதல் பகுதியில் கடகத்துக்குள்ளே இருப்பார், ராசிக்குள்ளே இருப்பார். இரண்டாவது பகுதியில், அதாவது இந்த மாதத்துடைய கடைசி வாரம் சரிங்களா, அப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். அப்போது புதன் இந்த மாதம் நல்லா இருக்கார், பெருசாக கெடலை. சரிங்களா? அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள், சுபகாரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும். மங்களகரமான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நல்ல விஷயத்துக்காக செலவு செய்வீங்க. சரிங்களா? அதோடு மட்டும் இல்லாமல் நல்ல தெளிவாக யோசிப்பீங்க. புத்திசாலித்தனம், தைரியம், தன்னம்பிக்கை ரெண்டுமே அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையுங்க. சரிங்களா? அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்வீங்க. எதுலேயுமே பார்த்தீங்கன்னா தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு, சூரியன், புதனுடைய சேர்க்கை மாற்றிய முதல் பகுதியில் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஞானத்தை, தெளிவான ஒரு புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களை யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க. தெளிவாக யோசித்து பிளான் பண்ணி கொடுத்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் முயற்சி பண்ணி தோற்று போயிருப்பீங்க, அல்லது ஆசைப்பட்ட விஷயம் நடக்காமல் ஒரு மாதிரி கஷ்டத்தோடு விலகி வந்துட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணால் கிடைக்கும். சரிங்களா? அதாவது தடைப்பட்ட தாமதமான காரியங்களை இப்போ எடுத்து நீங்கள் துவங்கினீங்கன்னா அது விரைவாக நடந்து முடியும். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் சூரியனும் புதனும் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவாங்க. ஏற்கனவே 2ஆம் இடத்துல கேது, அந்த கேதுவோட சூரியன் இணையிறது சிறப்பு தான். அதில் ஒரு நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டால் பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது சூரியன் சேர்க்க நல்ல விஷயங்கள் அதிகமாக கொடுக்கும். கேது புதன் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் சந்தேக புத்தியை கொஞ்சம் அதிகப்படுத்துவார். எதுலேயுமே கொஞ்சம் சந்தேகம் அப்படின்ற ஒரு எண்ணம் கொஞ்சம் அதிகரிக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது, ராகுவோட சூரியன் நினைறதுக்கும் கேதுவோட சூரியன் நினைறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. ராகுவோட சூரியன் நினையும் போது சூரியன் முழுமையாக கெடுவார். ஆனால் கேதுவோட சூரியன் நினைந்த சிம்மத்தில் இருக்கும்போது அங்கே சூரியன் கெட்டுறது கிடையாது, பெரும்பாலும் கெட்டுறது கிடையாது. அப்போ இந்த காலகட்டம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வழியில் ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். இதனால் வரைக்கும் கிடைக்காத பதவி உயர்வு, ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெற்று கிடைக்கும். அதே மாதிரி அரசு வேலைக்காக முயற்சிகள் பண்ணுறீங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, பேச்சில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். சரிங்களா? குடும்ப வாழ்க்கையில் 2ஆவது பகுதியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லைஃப்பில் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கனிவாக பேசுங்க, மென்மையாக பேசுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்து 12ஆம் இடத்துல செவ்வாய், 10 கூடையவர் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். அப்போது சொந்த ஊரை விட்டு வெளியிடங்களுக்கு நகர்த்தி பிழைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் அதிபதி மறைஞ்சாவே வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை வரும்னு கிடையாது, வேலை மாற்றமும் வரும். சரிங்களா? ஏன்னா 3ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கார். அப்போ வேலை உத்தியோகம் மாறுறதுக்கு ஒரு உகந்த ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி. ஸோ இவங்க இந்த 3 இடங்களும் குருவுடைய பார்வைக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ மங்களகரமான விஷயங்கள் வாழ்க்கை நடக்கும். மனசுக்கு பிடித்த நபர்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்களால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். கூட்டு தொழில் செய்கிறவர்களுக்கு செய்கின்ற தொழில் நல்ல லாபம், நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கடுத்து 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருங்க. அதிர்ஷ்டம் கொஞ்சம் குறைவு தான். சரிங்களா? எதுலேயுமே பார்த்தீங்கன்னா
தானாக கிடைக்கும்னு உட்காராம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி பண்ணிங்கன்னா அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிங்க, எட்டா கனியாக இருந்தாலும் சரிங்க, எட்டி பிடிக்க முடியும். அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு அந்த புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதனால் தாமதம் ஆகிட்டு இருக்கும். அந்த புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்குங்க. சரிங்களா? சனி வக்ரமாக இருக்கார் 9ஆம் இடத்துல. 9ஆம் இடத்துல வக்ரமாக இருந்தாலும் குருவுடைய பார்வைக்குள்ளே இருக்கிறது விசேஷம். சரிங்களா? ஆனால் இந்த காலகட்டம் உடைய வாழ்க்கையில் தந்தை வழியில் நல்ல ஆதாயங்கள், நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். திருமணம் போன்ற மங்களகரமான விஷயங்கள் விரைவாக நடக்கிறதுக்கான அதில் அந்த ஒரு என்ன சொல்கிறதுங்க, வேலைப்பாடுகள் எல்லாம் விரைவாக நடக்கும். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம். இந்த நீசம் பெறக்கூடிய சுக்கிரனை சனி செவ்வாய் 2 பேருமே சேர்ந்து பார்க்குறாங்க. அப்போ இந்த காலகட்டம் என்ன பண்ணுன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாயணம் சம்மந்தப்பட்ட நபர்களிடையே கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத செய்யாத தவறுக்கு தண்டனை கிடைக்கும். நீங்கள் பண்ணியே இருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் மேலே பழி போட முயற்சிகள் எடுப்பாங்க. அதை கொஞ்சம் உங்கள் புத்திசாலித்தனத்தின் மூலமாக நீங்கள் கொஞ்சம் விலகி வர்றது சிறப்பாக இருக்கும். அதாவது அந்த இடத்துல ஆர்கியூ பண்ணுறதை விட, சண்டை போடுறதை விட, முறைச்சிக்கிறத விட புத்திசாலித்தனமாக அங்கிருந்து கடந்து வர்றது சிறப்பாக இருக்கும். 2வது கொஞ்சம் அலைச்சல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி அம்மாவோட ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படும். உடன் பிறந்தவர்கள் ரத்தமதம் சார்ந்த உறவுகளிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம், அனுசரித்து போனோம். புதன் நல்லா இருந்தால் கூட 3ஆம் இடம் நல்லா இல்லை. சரிங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் தெளிவாக பேசுங்க, சரியாக பேசுங்க. அதே மாதிரி வேலை செய்ய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்யூனிகேஷன் எரர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது கொஞ்சம் அதிகமாக வரும். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க, அவர் தவறுதலாக ஒன்று புரிஞ்சு அதை ஒன்று சொல்லியிருப்பாங்க, அது பெரிய பிரச்சனையாக போகும். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் சுக்கிரன் மட்டும்தான் நல்லா இல்லை. சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதம் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ராசிக்குள்ள சூரியன், புதன், குருவுடைய ஆதிக்கம் இருக்கிறனால அப்பா வழியில் சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அப்பா வழியில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? 2வது ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி அமர்ந்து, அதாவது 7க்கு 9ஆம் இடத்துல அமர்ந்து குருவுடைய பார்வையில் இருக்கிறனால வாழ்க்கை துணையார் மூலமாக சப்போர்ட் கிடைக்கும். 3வது உங்களை நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக இதுலேயுமே ஜெயிக்க முடியும். ஒரு பிரச்சனை வந்துடா உடனே வந்து துவண்டு போகாமல் தைரியமாக நின்று முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஏன்னா ராசிக்குள்ள குரு, சூரியன், புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால உங்களை நீங்கள் நம்பினீங்கன்னாவே கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்.